யூஎஸ் ஷட் டவுன், யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன் அப்படிங்கிறதா வந்து இன்னைக்கு குளோபலா எந்த மீடியா எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஹெட்லைன்ஸா இருந்துட்டு இருக்கும். யூஎஸ் ஷட் டவுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ல ஒரு நிதியாண்டுக்கு, ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு எவ்வளவு செலவு பண்ணும், கவர்மெண்ட் எங்கெங்க செலவு பண்ணும், எங்கெங்க செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஒரு காங்கிரஸ்ல அவங்க ஊர் அசம்பிளில எல்லாரும் உட்காந்து அவங்களோட இருக்கிறதுலே டாப் ஆஃபீஸ் ஒரு ரூம் யோசிச்சுப்பாங்க. நம்ம ஊர்ல எப்படி பார்லிமெண்ட் இருக்குது அந்த மாதிரி அவங்களோட டாப் ஆஃபீஸ்ல எல்லா தலைவர்களும் ஒன்னா உட்காந்து ஓகே இதுக்கு இவ்வளவு காசு கொடுக்கலாம், ஆர்மிக்கு இவ்வளவு காசு கொடுக்கலாம், பாத்ரூம்ஸ் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணும், பப்ளிக் டாய்லெட்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளவு அலோகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணி ஒரு பட்ஜெட்டை போடணும். பேசிக்கா நம்ம வீட்டில் வந்து அப்பா அம்மா வந்து ஒரு மாசம் ஆரம்பிக்கிறப்பமோ வந்து ஒரு வருஷம் ஆரம்பிக்கிறப்பமோ ஒரு கணக்கு போடுவாங்க. நீங்க தெரியலன்னா அப்பா அம்மா கிட்ட கேளுங்க, அவங்க ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த வருஷம் இதான் நம்மளுக்கு வருமானம், இதான் சம்பளம், இதுல வந்து நான் இதெல்லாம் செலவு பண்ண போறேன், ஸ்கூல் ஃபீஸ் இவ்வளோ, காலேஜ் ஃபீஸ் இவ்வளோ, நான் வந்து இவ்வளோ அப்போ என்டர்டைன்மெண்ட்டுக்கு செலவு பண்ண முடியும், தியேட்டர் மாசத்துக்கு ஒரு தடவை தான் போகணும், 2 தடவை தான் போக முடியும், கார் வாங்க முடியுமா வாங்க முடியாதா, எந்த கார் வாங்க முடியும், எவ்வளோ இஎம்ஐ கட்டணுங்கிறது வரைக்கும் நம்ம வீட்டில் எப்படி பிளான் பண்றோமோ இதே தான் கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஸ்கேல்ல பெருசா பிளான் பண்ணுவாங்க. யூஎஸ்ல இதுதான் நடக்கும், எல்லா கண்ட்ரியிலும் நடக்கிற மாதிரி யூஎஸ்ல இது நடக்கும். பட் யூஎஸ் வந்து ஒரு இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான ஓட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஓகே ஒரு பெரிய குடும்பமா இருக்காங்கன்னா எல்லாருக்குமே அவங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல, ஒரு ஓட்டு வச்சிருப்பாங்க. இதுல கவர்மெண்ட்டுக்கு ட்ரம்ப் சொல்றத பாஸ் பண்றதுக்கு தேவையான ஓட்டு வந்து ட்ரம்ப் கிட்ட கிடையாது. எப்படி ஓகேவா, புரியுதா? அவர் தான் பிரசிடென்ட். ஆனா அவர் கொண்டு வர்றத வந்து பாஸ் பண்ணி அவர் இதான் செலவு பண்ணணும் ஒரு பில்லை ப்ரொபோஸ் பண்றாரு, ஒரு பட்ஜெட்டை ப்ரொபோஸ் பண்றாரு. இந்த பட்ஜெட்டை பாஸ் பண்றதுக்கு ஓகே சொல்றதுக்கு தேவையான மெஜாரிட்டி அவர்கிட்ட அந்த கூட்டத்துக்கு நடுவில் இல்லை. ஸோ அவர் அப்போசிஷன் பார்ட்டியவும் நம்பி அவங்களும் ஓகே சொன்னாதான் இவங்கனால ஒரு பட்ஜெட்டை பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுல வந்து 2 பேருக்கும் நடுவில் தகராறு. யாருக்கு? ட்ரம்ப்போட ஆட்சிக்கும் ட்ரம்ப்புக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவங்களுக்கும். ட்ரம்ப்போட ஆட்சியில் இருக்கிறவங்க ரிப்பப்ளிகன்ஸ், ட்ரம்ப்போட கட்சிக்காரங்க. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து இந்த ஒபாமா கட்சிக்காரங்க, டெமோக்ராட்ஸ் அப்படிம்பாங்க. பிஜேபிக்கும் காங்கிரஸ்க்குங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம ஊர்ல ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் மாதிரி வச்சுக்கோங்க. சம்திங் இந்த மாதிரி 2 பேரும் வந்து ஒரு காமன் ஸ்பேஸ்க்கு வந்து ஓகே இந்த பில்லை பாஸ் பண்ணலாம்னு சொல்றோம். ஆனா அவங்களுக்கு அந்த காமன் ஸ்பேஸ் வரல. ட்ரம்ப்போட ஈகோ வந்து எப்படி இன்டர்நேஷனலா யாராவது ஒருத்தங்க எதிர்த்து பேசிட்டாங்கன்னா பொத்துக்கிட்டு வருதோ, யாராவது ஒத்துக்கலைனால காண்டாகுதோ, இந்தியா வந்து ட்ரம்ப் தான் மகான், ட்ரம்ப் தான் எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் போரை நிறுத்தி வச்சிட்டாரு, நோபல் பிரைஸ் குடுறா ட்ரம்ப்புக்கு அப்படின்னு சொல்லாம இருக்கிறது வந்து எப்படி ட்ரம்ப்புக்கு ட்ரிகர் பண்ணி நம்ம மேல டாக்ஸ் போடுறாரோ, அவங்க நாட்டிலே யாராவது அதை பண்ணாலும் ட்ரம்ப்புக்கு அதுவும் ட்ரிகர் ஆகுது. ஸோ ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய டெமோக்ராட்ஸ் இருந்துகிட்டு இல்ல இந்த செலவு வேணாம், இந்த செலவு தான் சரின்னு சொல்றது வந்து ட்ரம்ப்புக்கு ட்ரிகர் ஆகி ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கவர்மெண்ட்டே ஷட் டவுன் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த ஆஃபீஸ்க்கெல்லாம் என்ன நடக்கும், ஒரு பட்ஜெட்டை போட்டதுக்கு அப்புறம் நடக்கும். இப்போ நீங்க வந்து ஸ்கூல்ல சொல்றீங்க ஒரு டூர் போகணும்னா அப்பா அம்மா பட்ஜெட் போட்டு உங்களுக்கு அந்த காசை கொடுத்தாதான் நீங்க போய் டூர் கம்பெனில கொடுக்க முடியும். கரெக்டா? இப்போ அந்த டூர் நீங்க போகவே முடியாதுல, உங்களுக்கு காசு வரலன்னா. யூஎஸ்ல தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ யூஎஸ்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு போக வேண்டிய ஃபினான்ஷியல் அலோகேஷன் நடக்கல. ஏன்னா எந்த பட்ஜெட்டை பாஸ் பண்றதுங்கிறதுல குழப்பம் நிலவிட்டு இருக்குது. ஸோ த யூஎஸ் கவர்மெண்ட் ஹஸ் ஷட் டவுன், விச் மீன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க் எல்லாம் இருக்குல்ல, மேண்டேட்டரியா நடக்க வேண்டிய வேலைகள், ஒரு எமர்ஜென்சி ஆப்ரேஷன், ஒரு விபத்துல வந்து ஒரு போலீஸ் போய் ஹெல்ப் பண்ணிட்டு இதெல்லாம் ரன் ஆயிடும். பட் நான் எமர்ஜென்சி விஷயங்கள் இருக்குல்ல, நான் சொன்ன மாதிரி பப்ளிக் டாய்லெட்ஸ் வந்து நான் ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அது மோஸ்டா நம்ம ஈஸியா ரிலேட் பண்ணிக்கக்கூடிய விஷயம். இதை நம்ம ஊர்ல ரிலேட் பண்றதுக்கு ஏதாவது சொல்லுப்பான்னு சொல்லிட்டு நான் பெர்ப்ளெக்சிட்டில கேட்டப்ப என்ன சொல்றாங்கன்னா, விசிட்டர் சென்டர்ஸ், மியூசியம், இந்த டூருக்கெல்லாம் வந்து போறப்போ கூட யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்கல்ல அவங்க, பப்ளிக் ரெஸ்ட் ரூம், மெயின்டெனன்ஸ் ஆஃப் தீஸ் ஃபெசிலிட்டிஸ், இண்டோர் கேலரி, அப்புறம் வந்து எனிதிங் வித் செக்யூரிட்டி, பேசிக்கா கவர்மெண்ட் செக்யூரிட்டி தேவையான இடங்கள்லாம் வந்து இல்லைன்னா பெரிய பாதிப்பு இருக்கும். இதை நம்ம ஊருக்கு கம்பேர் பண்ணோம்னா தாஜ்மஹால், ரெட் ஃபோர்ட் இதெல்லாம் பாக்குறதுக்கே ஆயிரக்கணக்கான மக்கள் டெய்லி, லட்சக்கணக்கான மக்கள் போறோம். இப்போ அதுக்கெல்லாம் கவுண்டர் க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா உள்ள எப்படி போறது? அந்த மாதிரி கவுண்டர் கொடுக்கறவங்க உட்கார்றவங்களுக்கு சம்பளம் கிடையாது. இப்போ இதே யூஎஸ் சினாரியோல யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஊர்ல எக்மோர் மியூசியம், டெல்லி ஜூ க்ளோஸ் பண்ணிட்டா, வண்டலூர் ஜூவை க்ளோஸ் பண்ணிட்டா எப்படி இருக்கும்? கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆனா அதான் சம்பளம் கொடுக்கலன்னா அவங்க ஏன் வேலைக்கு வரணும்? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லாம் இருக்காங்கல்ல, இந்த ஏர்போர்ட்ல வந்து செக்யூரிட்டி எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, சிஆர்பிஎஃப்லாம் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் சம்பளம் இல்லைன்னா சம்பளம் இல்லாம அவங்க வேலை பார்ப்பாங்க, வேற வழி இல்லை, வேலை பார்த்தாகணும். மறுபடியும் எப்படி சம்பளம் வந்து ஒரு 2 மாசம் கழிச்சு கிரெடிட் பண்ணா அப்பதான் வருமே தவிர இப்போ சம்பளமே இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அத்தியாவசியமான சிச்சுவேஷன்ங்கிறதுனால ஆர்டிஓ, ரேஷன் ஷாப், பாஸ்போர்ட் இதெல்லாமே பயங்கரமா டிலே ஆகும். ஏன்னா மேன் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாயிடும். அத்தியாவசியமான ஆட்கள் மட்டும் வேலை பார்ப்பாங்க. எய்ம்ஸ் மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து ரிசர்ச், அடுத்த மருந்துக்கான தேவையான ரிசர்ச் இதெல்லாம், ஏன்னா இதெல்லாம் அத்தியாவசியம் கிடையாது, ஃபியூச்சருக்கான தானே. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ரிசர்ச் எல்லாம் நிறுத்தி வச்சிட்டாங்கன்னா இதுதான் யூஎஸ்ல இப்போ நடந்துட்டு இருக்குது. யூஎஸ் கவர்மெண்ட் ஹேஸ் ஷட் டவுன். வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க, இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ், ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.